அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஸ்ரீ பொன்மலைநாதர் திருக்கோயில், தேவிகாபுரம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால்தான் சிவாலயங்களில் எம்பெருமானுக்கு குடம் குடமாய் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. பொதுவாக எம்பெருமானுக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், மஞ்சள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அதேபோல ஐப்பசி பௌர்ணமியில் கூட சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகங்கள் செய்து அதனை நாம் கண்டு தரிசித்து வருகிறோம். ஆனால் சிவபெருமானுக்கு வித்தியாசமாக ஒரு பொருளால் அபிஷேகம் நடைபெறுகிறது. அது என்ன பொருள்? நீங்கள் நன்கு அறிந்த அத்தலத்தில் வித்தியாசமான இந்த அபிஷேகம் பற்றியும் அது எப்போது நடைபெறுகிறது என்ற நீங்களே அறிந்திராத ஒரு தகவல் பற்றியும் இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். திருவண்ணாமலை தேவிகாபுரத்தில் அமைந்துள்ளது பெரிய நாயகி சமேத பொன்மலைநாதர் எனும் ஸ்ரீ கனககிரீஸ்வரர் திருக்கோயில். இத்தல மூலவர் பெருமானை குளிர்விக்க வேண்டி எங்கும் இல்லாத வகையில் வெந்நீரால் அபிஷேகம் செய்கின்றனர். பொதுவாக இறை திருமேனிகளை குளிர்விப்பதற்காகத்தான் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் நெருப்பு வடிவமாக விளங்கும் சிவபெருமானுக்கு ஏன் கொதிக்கும் வெந்நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது என்ற கேள்வி எழலாம். அதற்கு பதிலாக ஒரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. ஒருமுறை பிருங்கி முனிவர் கைலாயமலைக்கு வந்திருந்த சமயம் சிவனும் பார்வதி தேவியும் உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது பார்வதி தேவியை பொருட்படுத்தாத முனிவர் சிவனை மட்டும் வணங்க இதனை கண்டு வருந்திய பார்வதி தேவி, சுவாமி, உங்கள் உடலில் எனக்கு சரிபாதியை தாருங்கள், இதனால் உங்களை வணங்குவோர் என்னையும் வணங்குவர் என்றாராம். சிவபெருமானோ, நீ பூலோகம் சென்று காஞ்சிபுரத்தில் காமாட்சி என்ற பெயரில் தவமிரு, உரிய காலத்தில் உன்னை மணப்பேன், பின்பு திருவண்ணாமலைக்கு வந்து என்னை வழிபடு, அப்போது என் உடம்பில் இடப்பாகத்தை அளிக்கிறேன் என்று உறுதியளித்தாராம். அதன்படி பார்வதி காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக தவம் செய்து ஏகாம்பரேஸ்வரரை மணந்து பின்பு திருவண்ணாமலை செல்லும் வழியில் உள்ள தேவிகாபுரம் என்னும் இத்தலத்தில் 48 நாட்கள் தங்கினாராம். தேவி தங்கியதால்தான் தேவிகாபுரம் என்றானதாம். இங்கு அம்மன் பெரிய நாயகி என்ற பெயரில் தனி கோயிலில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். தேவி இங்கு தவமிருந்து ஈசனிடம் சேர்ந்ததால் திருமணத்தடை உள்ளவர்கள் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. திருமணத்தடை உள்ளவர்கள் இத்தல அம்மனை வழிபட்டு செல்ல தடைகள் நீங்கும் என்கிறார்கள் சிவாச்சாரியார்கள். அதேபோல திருக்கோயிலின் பின்புறம் சுமார் 500 அடி உயரமும் 5 கிலோமீட்டர் சுற்றளவும் கிட்டத்தட்ட 320 படிகளும் கொண்ட கனககிரி என்னும் மலை அமைந்துள்ளது. இதன் உச்சியில்தான் வெந்நீரால் அபிஷேகம் காணும் எம்பெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். தேவரும் மூவரும் விண்ணோரும் மண்ணோரும் புகழ்ந்து பாடும் தேவதேவனே, சுடலை பொடி பூசி புலி தோலை உடுத்தி தலைமாலை அணியும் பெரும் பித்தனே, சுடலை பொடி பூசி புலி தோலை உடுத்தி தலைமாலை அணியும் பெரும் பித்தனே. சுவாமி சுயம்பு மூர்த்தியாக கனககிரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் வீற்றிருக்கிறார். ஒருமுறை வேடன் ஒருவன் மலையில் கிழங்கு அகழ்ந்தெடுக்க முயன்றபோது ரத்தம் பீரிட்டதாம். அப்போது அங்கு சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு சுவாமிக்கு காயம் ஏற்பட்டதால் அவருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்து பிராயச்சித்தம் தேடினானாம். இதன் அடிப்படையில்தான் இந்த சுயம்பு மூர்த்திக்கு மற்ற தலங்களைப் போல அல்லாமல் வித்தியாசமாக கொதிக்கும் வெந்நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஓம் 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 நமச்சிவாய, ஓம் 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 நமச்சிவாய, ஓம் 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 நமச்சிவாய, வாழ்க வாழ்கவே.
ஓம் 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 நமச்சிவாய வாழ்க வாழ்கவே. இந்த விசேஷ அபிஷேக தீர்த்தத்தை அருந்தினால் நாள்பட்ட நோயும் பறந்தோடுமாம். தீராத வியாதிகள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய் எனப்படும் கேன்சர் உள்ளிட்ட பல நோய்கள் தீர்வதாகவும் கூறப்படுகிறது. சுயம்பு திருமேனி மிகவும் சிறிய அளவில் கண்ணுக்கு தெரியும் வகையில் இருப்பதால் அருகிலேயே காசி விஸ்வநாதர் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு காலம் காலமாக பூஜைகள் நடந்து வருகின்றன. கருவறையில் காசி விஸ்வநாதரும் அமைந்து அருள் பாலிப்பதால் எங்கும் இல்லாத வகையில் ஒரே கருவறையில் 2 சிவலிங்கங்களை நம்மால் தரிசிக்க முடிகிறது. உள்மண்டபத்தின் தூணில் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக 9 பெண்களின் சிலையை யானை நிற்பது போல் வடிவமைத்துள்ளனர். மலையில் 48 நாட்கள் தங்கியிருந்து அம்மன் தவம் செய்ததன் அடையாளமாக மலையை விட்டு கீழே இறங்கும் வழியில் தேவி தவம் செய்ததாக கருதப்படும் இடத்தில் அன்னையின் திருவடி அமைந்துள்ளது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் நன்கு அறிந்த திருவண்ணாமலை தேவிகாபுரம் ஸ்ரீ கனககிரீஸ்வரர் தலத்தில் சுவாமிக்கு நடைபெறும் வெந்நீர் அபிஷேகம் பற்றியும் அறியாத பல மகத்துவங்கள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். மற்றுமொரு அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் அறிந்த தலங்களில் உள்ள அறியாத பல தகவல்களை அறிந்து கொள்வோம். பொன்மலைநாதர் திருக்கோயில், தேவிகாபுரம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.